பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ அந்த 1806 வேலூர் புரட்சிக்கும் 1857 பெரும்புரட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு முக்கியமான ஒரு 5 வித்தியாசம் தான் பாருக்கு. அதாவது பாருங்க, வேலூர் புரட்சி உருவானதுக்கு காரணம் என்னன்னா, விலங்கு தோலால் செய்யப்பட்ட தலைப்பாகை. சரியாப்பா, ஒரு தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த தலைப்பாகை வந்து விலங்கு தோலில் செய்யப்பட்டிருக்கும். ப்ளஸ் அந்த தலைப்பாகையில் ப்ளஸ் அப்படின்னு போட்டு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். சமய குறியீடு இருக்கிறதுனால அதை வீரர்கள் நிறைய பேர் எதிர்த்திருப்பாங்க. இதுவே 1857 புரட்சியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். சரியாப்பா, அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் பன்றி மற்றும் பசுவோட கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள். சரியா, அது வந்து பிரச்சனை அமைஞ்சிருக்கும். இது 1806 வேலூர் புரட்சியை பொறுத்தவரை வீரர்களோட மனக்குறை நிறையா இருக்கும். சம்பள பிரச்சனை இந்த மாதிரி நிறையா இருக்கும். சரியா, அதாவது ப்ரமோஷன் இல்லாதது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 57 பெரும்புரட்சியில் இந்த வீரர்களோட மனக்குறையும் இருக்கும். அது போக வாரிசு இழப்பு கொள்கை முக்கியமானது. அப்போது 1806 வந்து வீரர்களோட மனக்குறை முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை முக்கியமானது. அப்போது 1806 வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர் கர்னல் கில்லஸ் பீப்பா. ரொம்ப முக்கியமானவர். 7000 பகோடா நாணயங்கள் இவருக்கு கொடுத்துருப்பாங்க வெகுமதியாக. இதில் வந்து பார்த்தீங்களேன் 57 வந்து நிறைய பேர் அடக்கியிருப்பாங்க. ஆனால் மெயினாக சொல்லப்படக்கூடியவர் கர்னல் நீல். 806 வேலூர் புரட்சி வந்து துவங்கப்பட்டது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1806 ஜூலை 10. இதுவே வந்து 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டே ஆங்கிலேய அதிகாரியை சுட்டு கொண்டிருப்பார். அடுத்து பாருங்கள், வேலூர் புரட்சியில் இதுக்கு ரிஃப்ளெக்ஷன், ரெண்டுக்குமே ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கும். என்ன ரிஃப்ளெக்ஷன்னா, இந்த விலங்கு தோல் செய்யப்பட்ட தலைப்பாகை இதெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்களா, அதுக்கு காரணமான அதிகாரிகள் ஜான் கிரடாக்கு, அக்னியோ, வில்லியம் பெண்டிங் இவங்க எல்லாமே வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க. சரியாப்பா, பணி நீக்கம் செய்யப்பட்டு அவங்க வந்து திருப்பி அனுப்பப்பட்டுருவாங்க. இதுவே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 57 பெரும்புரட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து ஆங்கில அரசோட நேரடி ஆட்சி வந்து நடைமுறைக்கு வரும். சரியாப்பா, அது வந்து கானிங் பிரபு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அலகாபாத்தில் வாசிச்சிருப்பாரு. இது 2 தான் முக்கியமான டிஃபரன்ஸ். சரியாப்பா, நம்ம போலீஸ்க்காக அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச், போலீஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ 2 டெஸ்ட்டு வந்து இப்போ முடிஞ்சிருக்குப்பா. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 3வது டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ 6th புக்கு முடிஞ்சு அடுத்த 7th புக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. ஸோ 22 டெஸ்ட்டு கூடுதலாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்.